KL 3-digit chart 29/3/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 683. டோட்டல் பண்ணிங்கன்னா 17. 6 + 8 + 3 கூட்டினா 17 கிடைக்கும். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு விரும்புகிறோங்க சார்ட்டில் இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இந்த சார்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு டோட்டல்னால் இங்கே பாருங்கள் 683 இருக்கா. 6 + 8 + 3 3 கூட்டினா நமக்கு 17 கிடைக்கும். இந்த கூட்டுறமல் இதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன். அதே தான் எல்லா 3 டிஜிட்டுக்கும் நம்ம கூட்டி வச்சுருக்கோம். இந்த வந்து டோட்டல்னு சொல்லலாம். அது பாருங்கள் இன்றைக்கி 17, நேற்று 23, அதுக்கு முன்னாடி 6, 15, 2 இப்படி கிடைக்கிதுல்ல. அதை ஆர்டர் பண்ணி எழுதுனா அதுதான் சார்ட்டில் எழுதிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள் சார்ட்டில் டோட்டலில் 0 to மொத்தமாக 3 டிஜிட்டில் இத்தனை நம்பர் தான் இருக்குது இதில் இருக்கிறது. இப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்து அடிக்கிறத சொல்லி ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். அதுதான் இந்த கலர். இப்போ மார்ச் மந்த்துக்கு ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். போன பிப்ரவரிக்கு ப்ளூ. இப்போ எங்கெங்கெல்லாம் ப்ளூ இருக்கும் அங்கெல்லாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு முந்தின மந்த் எடுத்துட்டிங்கன்னா ஜனவரிக்கு கருப்பு. எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கே அந்த மந்த் ரிசல்ட்டு. இப்போ இதில் பாருங்கள் போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் வந்திருக்கும். ஜனவரிக்கு பக்கத்தில் பிப்ரவரி வந்திருக்கும். பிளாக்குக்கு பக்கத்தில் ப்ளூ வரணும். இதுதான் இங்கே பாருங்கள் பிளாக் ப்ளூ பிளாக் ப்ளூ பிளாக் ப்ளூ இதே தான். இப்போ இந்த மந்த்து பிப்ரவரி மந்த்து கலருக்கு பக்கத்தில் மார்ச் மந்த் கலர் வரும். இப்போ ப்ளூக்கு பக்கத்தில் நமக்கு ஆரஞ்சு வரணும். அதே தான் ப்ளூ எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு ப்ளூ ஆரஞ்சு சேம் எஸ் எல்லா இடத்துலையும் இப்படி தான் வரும். எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் போன மந்த் எங்கெல்லாம் அடிச்சிருக்கோ பக்கத்தில் ட்ரை பண்ணால் இப்போது நமக்கு 3 டிஜிட் கிடச்சிரும். அது ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நம்பர் எப்படி அடிச்சிடும். இருக்கிற எல்லா டோட்டலுமே கவர் பண்ணும். ஒரு மந்த்து இந்த டோட்டல் கவர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 14 போன மந்த் வரல, இந்த மந்த் அதில் வரும். அது மாதிரி தான் இருக்கிற எல்லா டோட்டலையும் கவர் பண்ணும். கவர் பண்ணால் அது அடுத்த மந்த் கவர் பண்ணும். இப்படி தான். ஏன்னா வர ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் ஃபெப்ரவரி மந்த் அடித்து பாருங்கள். எங்கே அடிச்சிருக்கு பாருங்கள். ஃபெப்ரவரியில் ப்ளூ கலரு இங்கே அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 8ல், அப்புறம் 10ல், 12ல், 13ல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு. அப்போ எங்கெங்கெல்லாம் வராமல் இருந்துச்சு 7ல் வரல, 6ல் வரல, 5ல் வரல, அங்கெல்லாம் போன மந்த்து ப்ளூவில் எங்கேயுமே வரல. அதனால் இந்த மந்த்து கலர் என்ன ஆரஞ்சு. இங்கே பாருங்கள் இங்கே இன்னும் வரல. டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஒன்றா இங்கே அடிக்கணும், இல்லை சென்டரில் இங்கே மேலே. ஸோ சார்ட் வச்சுக்கிறோம், அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதனால் இங்கே பாருங்கள் 6ல் அடிச்சிருக்கு, 5ல் அடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கு அது பக்கத்தில் வந்துடும். தென் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் வந்தால் அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். அதுக்கு கேரண்டி இங்கே பாருங்கள். இந்த மந்த்து எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு வந்துருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே அடிச்சிருக்குது பக்கத்தில் வரும். இங்கே அடித்தாலும் மறுபடியும் இங்கே அப்போது ஒரு இடத்துல ரிசல்ட் அடித்தா அது பக்கத்தில் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும், நம்பரை பிடிச்சிக்கலாம்.
ஒன்றா கலரை வச்சு போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த மந்த்து ரன் ஆகிட்டு இருக்குது எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி ட்ரை பண்ணுறது? எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எதாவது அடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி அடிச்ச நம்பர் இங்கே பாருங்கள் 9ல் இங்கே அடிச்சிருக்கு. இன்னும் 10ல் ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த் இங்கே வந்துருக்குது. ஸோ அப்போ திருப்பி அடித்த நம்பரே அடிச்சு இது அடிக்கலாம். இல்லை இந்த மேலே, இல்லை இந்த ப்ளூ, இல்லை இங்கே அடிச்சிருக்கு செட்டில் அடிக்கலாம். டபுள்ஸ் போனால் இங்கே நமக்கு மேலே, டபுள்ஸ் எல்லாமே நமக்கு மேலே கவர் ஆயிரும். நார்மல் நம்பரில் கீழே கவர் ஆயிரும். அப்போ இப்படி ஃபாலோ பண்ணலாம். தென் இதையும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி பிரித்து இன்னொரு மெத்தடில் நீங்கள் நம்பர் ஃபைன் பண்ணலாம். ஒன்றா இருக்கிற டோட்டலில் 3 டைப்பாக பிரிச்சுக்குங்க. ஸ்மால்னால் இந்த 0 to 10 இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்கிற டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள் மந்த்லி. உங்களுக்கு நம்பர் நிறையா இருக்குது, ஃபாலோ பண்ண கஷ்டமாகிறவங்க ஜஸ்ட் இந்த குரூப் இந்த டோட்டலை பிரிச்சுக்குங்க 3 செட்டாக. 0 to 10 வரைக்கும் ஒரு நம்பராக, அடுத்து 11 to 20 வரைக்கும் ஒரு நம்பரு, அடுத்து 21 to 27 இப்படி 3 டைப்பாக பிரிச்சுங்க. 1 2 3. அப்போ இந்த மந்த் நான் சின்னதை ஃபாலோ பண்ணுறேன்னா இங்கே 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டலை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு அப்படி இதில் ஒரு 10 நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஓகே நான் இது இங்கே சென்டரில் ஃபாலோ பண்ணுறதுனால ஓகே, இந்த 11 to 20க்குள்ளே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இந்த 21 to 27 இதில் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் இதில் ஃபாலோ பண்ண ஒரு 4 நம்பர் கிட்ட கிடைக்கும். இப்போ மந்த்லி ஒரு வின்னிங்காக வாங்கிடலாம். இதுக்கு அதில் ஃபாலோ பண்ணுறது 1 2 3 வின்னிங் வாங்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ். இதெல்லாம் போனீங்கன்னா நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும் கசகசன்னு. அது எங்கே வரும்னு தெரியாது. பட் ஆனால் டோட்டலை கண்டுபிடிச்சால போதும். அதனால் இல்லைன்னா ஒரு டோட்டலை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 month or 2 month. எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்களோட ஃபேவரட் நம்பரு அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்களா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் நம்பர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து 10ஆம் நம்பர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு 12 பிடிக்கும், 14 அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 14 உங்களோட ஃபேவரட் நம்பர்னால் அந்த 14 ஒரு 2 month ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே இருக்கிற நம்பர்லாம் இங்கே எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் என்னென்ன நம்பர் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். போன மந்த் அதுக்கு முந்தின மந்த் இந்த மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மந்தில் ஆரஞ்சு கலரில் இங்கே ஒரு நம்பர் கூட வரல, இங்கே அடிச்சிருக்குது ஆரஞ்சில். அப்போ டெஃபினட்டாக இங்கே இருக்குது நம்பர். ஏன்னா லேட்டஸ்ட்டாக அடிச்சிருக்கு அது பக்கத்தில் தான் வரும், இல்லை இங்கே வரும். இப்போ இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணால் போதும், நீங்கள் வாங்கிடலாம். ஜஸ்ட் அது பொறுமையாக ஃபாலோ பண்ணணும். இந்த சார்ட்டை பொறுத்து நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சார்ட் வேணுங்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணேன், நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி வைக்கிறேன். சார்ட்டு வந்து ஃப்ரீ கிடையாது, சார்ட்டு வந்து பே பண்ணி தான் ஆகணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees, 1000 ரூபா. ஸோ இருக்கும்போது சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கணும். சார்ட்டை வச்சு நீங்கள் ஆல் போர்டு எடுக்கலாம். எப்படின்னா ஒரு இடத்துல இன்றைக்கி ரிசல்ட் இங்கே வந்திருக்கா, இதுக்கு மேலே கீழே லெஃப்ட்டில் ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது, இதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே அதுலேருந்து 2 நம்பர் வந்துடும். ஆல் போர்டும் பாஸ் ஆகிடும். இங்கே என்ன சேமாக வருதுன்னு பாருங்கள், 4 இடத்துலையும். அது ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். தென் இருக்கிற நம்பர் அப்படியே பிரித்து போட்டு ஏபிசிசியில் ட்ரை பண்ணால் அது உங்களுக்கு மாட்டிக்கும். ஏன்னா இது வந்துட்டுருக்குது, அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் சொல்ல தேவையில்லை. தென் இன்னொரு மெத்தட் ஃபாலோவிங்கன்னா குரூப் வச்சு ஃபாலோ பண்ணணும். அது என்ன குரூப்னால், இந்த 0 to 27 இருக்கிற டோட்டலை நம்ம இன்னும் டீப்பாக செட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அது எப்படின்னா குரூப் அதான் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்திங்கன்னா 0 10 20 3 டோட்டல் வரும். இந்த மந்த் நீங்கள் 0 குரூப் ஃபாலோ பண்ணுறோன்னா 0ல் இருக்கிற என்ன டோட்டல் இருக்குது, 0 10 20 3 டோட்டல், நீங்கள் 20 3 டோட்டல் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் நீங்கள் 1 சூஸ் பண்ணுறீங்கன்னா 1ல் 1 11 21 3 டோட்டல். மந்த்லி இதில் 3 4 நம்பர் வந்துடும் குரூப் எடுத்துட்டிங்கன்னா. அப்படியே பாருங்கள், இந்த மந்த் இங்கே பாருங்கள் 1வது குரூப்பில் 1 11 21, 2ல் 2 12 வந்துருக்குது. நெக்ஸ்ட் 22 போகலாம் எப்போ வேணாலும். அடுத்து 3ல் 23 வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு 13 இருக்கலாம், இல்லை 3 போகலாம் எப்போ வேணாலும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். 5 6 ரொம்பவே ட்ரெண்டிங்கான நம்பர்ஸ். இதில் நம்பர் அதிகமாக கொடுத்து வருது, செக் பண்ணி பாருங்கள். 5 ரொம்ப முக்கியமான டோட்டல்னு சொல்லலாம். இதில் இருக்கிற டோட்டலில் 5 15 25 மோஸ்ட்லி அதிகபட்ச நம்பர் வருது 5 இல்லை 25. இது 2குள்ளே தான் நிறைய நம்பர் வரும். அப்போது நீங்கள் 5 ஜஸ்ட்டு டார்கெட் பண்ணி 5ல் இருக்கிற 5 15 நம்பரே திருப்பி மாற்றி போட்டாலே உங்களுக்கு நம்பர் 3 டிஜிட்டும் பாஸ் ஆயிரும். 3 டிஜிட் பாஸ் ஆகும். நீங்கள் ஆல் போர்டு ஏபிசிசி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற நம்பரே நீங்கள் டார்கெட் வச்சு இங்கே என்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை ட்ரை பண்ணவே போதும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டோட்டல். ஏன்னா மந்த்லி செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எதில் அதிக நம்பர் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது ஒரு 4-5 மாதத்துக்கு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு 0 குரூப்பில் இங்கே நிற்கிது, 1வது குரூப் இங்கே நிற்கிது,
2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து 5ல் பாருங்கள், 5 தான் அதிகமாக போயிட்டுருக்குது. இங்கே இருக்குது, மீதி எல்லாமே ரொம்ப கம்மி. இது இங்கே தான் நிற்கிது. 9 இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த மந்த் 9 அதிக நம்பர் கொடுக்கலாம். ஒரு மந்த் ஒரு நம்பர் அதிகமாக கம்மியாக கொடுச்சுன்னா அடுத்த மந்த் அதில் அதிகமாக கொடுக்கும். தென் மந்த் எண்ட் எப்போயுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள்ஸ் போகும், மந்த் எண்ட் டபுள்ஸு போக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. தென் பெரிய நம்பர் வரும். பெரிய நம்பர்னால் இதில் இருக்கிற பெரிய நம்பர்னால் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த 20க்கு மேலே வர பெரிய நம்பர் 21 போகலாம். பெரிய நம்பர்னால் இதுக்குள்ள இந்த 18க்குள்ளேயே நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணலாம். 21 இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்கு, இங்கே அடிச்சிருக்கு, சென்டரில் இங்கே வைக்கலாம். தென் 24 போகலாம், 25 போகலாம். இல்லை அதிகபட்சம் பெரிய நம்பர். ஏன்னா மந்த்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் மந்த் எண்டு ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்களேன். அந்த ரிசல்ட்டை நீங்கள் கூட்டி பாருங்கள். ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் மந்த் எண்டில், அது 25 to 30 நாளைக்கு. அந்த 5-6 நாளைக்கு ஒரு சம்டைம் பார்த்திங்கன்னா மந்தில் அது காலண்டரில் 28 நாள் இருக்கும், பிப்ரவரியில் அப்புறம் 30 நாள் இருக்கும், 31 நாள் இருக்கும். இப்படி வரதில் 20க்கு மேலே எடுத்துக்கங்க, சாரி 25லேருந்து எடுத்துக்கங்க. 25லேருந்து மந்த் எண்டு 31 வரைக்கும் அதில் வந்திருக்கிற நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய நம்பர். அது 21க்கு மேலே போகிறது, 20க்கு மேலே வந்தாலே பெரிய நம்பர் தான். 23, 24, 25, 26 இப்படி தான் அடிக்கும். ஆனால் செக் பண்ணி பாருங்கள், இது ஒரு நம்பராக இப்படி வந்துடும். ஸோ இப்போ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் இப்படிலாம் மெத்தட் எடுத்து ஃபாலோ பண்ணி நம்பர் எடுக்கலாம். ஸோ சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. சார்ட் வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், நான் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிட்டுருவேன். இல்லை ஆல்ரெடி யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதெல்லாம் நான் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ சார்ட் வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டு வேணுங்கிறதும் ஜாயின் பண்ணுங்க. ஆல் போர்டில் டெய்லியும் என்னால் பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, கொடுக்கலாம், பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். ஸோ விருப்பம் இருங்க, உங்களுக்கு என்ன நம்பர் எப்படி வேணுமோ கேளுங்க, நான் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.